त्या पार्श्वभूमीवरती सर्व इथे असणाऱ्या उमेदवारांना यामुळे BJP State President Naina Nagendran remarked that individuals who had died as far back as 2002 were still being shown as alive on the electoral rolls. He explained that this was precisely the issue the central government and the Election Commission were attempting to address by removing such outdated entries. Nagendran alleged that the ruling DMK was opposing this corrective process, raising questions about their stance. He emphasized that cleaning the electoral rolls was essential to ensure transparency and fairness in the democratic process. His comments highlighted concerns about outdated voter lists and the need for reforms to maintain credibility in elections while pointing to political resistance against such measures. அதாவது 2002ல இறந்து போனவங்க பூரா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீக்க வேண்டும் என்பது அது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. சார் இப்போ வந்து அதாவது தொடர்ச்சியா திமுக தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இப்போ எப்படி சார் பாக்குறீங்க? எப்படிங்க? தொடர்ச்சியா திமுக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சிகள் ஈடுபட்டு இருந்தாங்க. இல்ல அது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்ல இறந்து போனவங்க இடம் மாறி போனவங்களை மட்டும் தான் நீக்கியிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தா நீங்க சொன்னா சரியா இருக்கும். திமுக என்னன்னா அது கள்ள ஓட்டு போடணும், அது அவ்வளவுமே அவங்களுடைய திமுகவுடைய கள்ள ஓட்டு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க. அதைத்தான் நீக்கியிருக்காங்க. அதாவது 2002ல இறந்து போனவங்க பூரா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீக்க வேண்டும் என்பது அது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. சார் இப்போ வந்து அதாவது தொடர்ச்சியா திமுக தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இப்போ எப்படி சார் பாக்குறீங்க? எப்படிங்க? தொடர்ச்சியா திமுக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி And the ongoing special summary revision process of the Election Commission